பொதுவாக வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம். ஆனால் இங்கே எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது. இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்கிறது. நான் இங்கே வந்தவுடன் முதலிடம் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது. உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் சமத்துவத்தை போற்றிய வள்ளுவரும் கனியின் பூங்குண்டனாரும் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள். பல வரலாற்று பெருமைகளையும் புகழையும் கொண்ட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமின்றி உங்கள் சகோதரனா வருக 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 என நான் வரவேற்கிறேன். தொழில்துறையில் மேன்மையும் தனித்த தொழிலும் கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. பண்டைய காலத்தில் இருந்து கடல் கடந்தும் வாணிபம் செஞ்சாங்க. அதனால்தான் திரைக்கடல் ஓடியும் துறவியும் தேடு என்று தொழிலை ஊக்குவிக்கும் பழமொழி உருவாச்சு. இந்தியாவுக்கு பல்வேறு வகைகள்ல தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலம். 1920ஆம் ஆண்டு தென்னிந்திய வேலைவாய்ப்போர் கூட்டமைப்பு எனப்படும் தொழில் அதிபர்கள் அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு. இதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகை தொழில்களையும் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு இருக்கு. கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநிலமாக இருக்கிறதுனால இதுக்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைச்சாங்க. சிறந்த தொழிலதிபர்களும் திறமையான தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்க வந்திருக்கீங்க. நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளவார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் மாண்புமிகு ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள், அவரை நான் நெஞ்சார வரவேற்கிறேன். மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களது குடும்பம் அரசியல் குடும்பம். அப்பா அம்மா 2 பேருமே அரசியல்ல கோலோச்சியவர்கள். வங்கித்துறை பணியாளரா வாழ்க்கையை தொடங்கி நிதி மற்றும் வர்த்தகத்துறையில தனித்திறமை படைத்தவர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள். அவர் இங்கு வந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தம்பி TRV ராஜா அவர்களையும், தொழில்துறை செயலாளர் அருண்ராய் அவர்களையும், அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளையும், அரசு உயர் அலுவலர்களையும் என அனைவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உலக நாடுகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய 9 நாடுகள் எங்களுடன் பங்குதாரர் நாடுகளாக இணைந்துள்ளன. மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் பொருளாதார நிறுவனங்களுடன் எங்களுடன்
இணைந்து செயல்பட்டுள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார வளர்ச்சியில அது விரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும். முன்னணி முதலீட்டாளர்கள், வணிக அமைப்புகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த மாநாடு மிகவும் பயனுள்ளதா அமையும்னு நான் உறுதியளிக்கிறேன். இந்த மாநாட்டில் நாங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். தலைமைத்துவம், லீடர்ஷிப், நீடித்த நிலைத்த தன்மை, சஸ்டைனபிலிட்டி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவிட்டி என்ற கருப்பொருள்களில் இந்த மாநாடு நடத்தப்படுது. கடந்த 2.5 ஆண்டுகளாகவே முதலீட்டாளர்களின் முதல் முகவரி மாநாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்றிருக்கு. இந்த நிலையை மேம்படுத்துகிற வகையிலும் மாநிலத்தோட முதலீடு ஈர்ப்பு திறன் உலகுக்கு வெளிப்படுத்தவும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறோம். நாங்கள் துறை வாரியா மேற்கொண்ட முதலீட்டாளர் மாநாட்டு சந்திப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதில் பெருமளவு முதலீடுகளை ஈர்த்து சாதனைகளையும் படைச்சிருக்கிறோம். உங்களை எல்லாம் காணும்போது இந்த சாதனைகளெல்லாம் விஞ்சக்கூடியதா இந்த மாநாடு அமையப்போகுது என்ற நம்பிக்கை பிறக்குது. தொழில்மயமாக்கல் வரலாற்றில் ஒரு மகத்தான அத்தியாயமாகவும் இந்த மாநாடு இருக்க போகுது. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுங்கிற குறிக்கோளோடு தான் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இலக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன். உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் வேலைவாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இருமுனை அணுகுமுறையை நாங்கள் மேற்கொண்டு வரோம். ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேல நல்ல எண்ணம் இருக்கணும். அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும். ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு இருக்கணும். அந்த மாநிலத்தோட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இருக்கணும்.